ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஜெபித்த உங்களுக்கு நன்றி. அநேகர் குழுக்களாக ஜெபித்தீர்கள், அநேகர் தனித்தனியே ஜெபித்தீர்கள். சின்ன பிள்ளைங்க கூட ஜெபித்தாங்க. சின்ன பிள்ளைகள் கூட ஜெபித்து எனக்கு ஆடியோவெலாம் அனுப்பினாங்க. உங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்டார். வல்லமையான கிரியைகள் அந்த தேசம் எங்கிலும் நடந்தது. நான் சென்ற பல இடங்களிலே ஆண்டுடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்களாக நடந்தது. சில விஷயங்கள் டவுன் சிண்ட்ரோம் போல இதெல்லாம் மாறவே மாறாதுன்னு சொன்னவைகளையும் கர்த்தர் மாற்றினார் என்கிற சாட்சி தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய ப்ராஃபட்டிக் என்கவுண்டர்ஸ் இருந்தது. ஆண்டவர் சில இடங்களுக்கு நாங்கள் பிரயாணப்பட்டு செல்லும்போது இங்கே போங்க அப்படின்னு சொல்லி சில இடத்திற்கு தேவன் நடத்தி அந்த இடத்தில் எங்களுக்கு தெரியாத சிலரை வரவழைத்து அவர்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் பேச வைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நடந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அங்கே இருந்து ஊழியம் செய்ய வேண்டிய அளவுக்கு ஊழியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நான் இங்கே வந்து விட்டேன். சில இடங்களுக்கு போக முடியவில்லை, இயலவில்லை. சொல்லிட்டோம், அடுத்த முறை நிச்சயமாக என்ன செய்கிறோம் வாரோன்னு சொல்லி. அதனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் செய்த பெரிய பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அங்கே ஒரு நல்ல டீம், அதாவது டல்லஸ்லேயும் சரி, நியூ ஜெர்சிலையும், அதாவது நியூ ஜெர்சின்னு சொல்லும் பொழுது வாஷிங்டன் டிசிலையும் சரி, நல்ல ஒரு டீம் என்னோடு கூட இருந்து இயங்கும்படி தேவன் கிருபை செய்தார். தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தியாகம் செய்து இந்த ஊழியத்தில் என்னோடு கூட அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட அமெரிக்காவிலிருந்து ஒரு 2-3 குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சாட்சிகளை நிறையா இருக்கு. சாட்சிகளை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. அது மாதிரி பெரிய பெரிய சாட்சிகள் இருக்கிறது. சாயங்காலத்தில் ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ரைட். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சில வேத பகுதியிலே வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 1:3 மற்றும் கொலோசியர் 2:10 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் அதற்குள்ளாக அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ரைட். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 2 வேத பகுதியில் வாசிக்கலாம். எபேசியர் 1:3, கொலோசியர் 2:10. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வலது கரத்தை உயர்த்தி, கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன்.
இன்னொரு முறை சொல்லுமா, கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகல ஆசீர்வாதம்னு போட்டிருக்குதா, இல்ல கொஞ்சம் இன்னும் 2-3 ஆசீர்வாதம் மட்டும் இல்லைன்னு போட்டிருக்கா? சகல ஆசீர்வாதத்தினால். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நீங்கள் இனிமேல் ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவை தேடினால் போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்பட்டால் போதும். ஆமென், அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி வாசிக்கும் பொழுது, இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் உங்களுக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்குள் சகல ஆளுகையும் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா? பாவம் வர்ற வரைக்கும் என்ன செய்யல, எதுவுமே தேவைப்படலை. அப்படிதானே? அவங்களுக்கு தேவையான எல்லாம் எங்கேதான் இருந்துச்சு, அங்கேயே தான் இருந்துச்சு. அப்படித்தானே? They were sufficient in every way. Praise the Lord. சகலமும் அவங்களுக்குள்ளதான் இருந்துச்சு. Praise the Lord. Hallelujah. அவங்களுடைய ஒரே வேலை என்னன்னா, தேவனோடு அவர்கள் ஐக்கியப்பட்டா போதும். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவர்களை சந்திக்கும்படி வருவார். அவர்கள் தேவனோடு ஐக்கியமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு ரொம்ப தேவையானது புதிய ஏற்பாட்டின் ஆழங்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையானவைகள். ஆனா ஒரு பிரசங்க தோரணைக்கு, ஒரு பிரசங்கத்திற்கு என்ன தேவைப்படுகிறதுனா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே சுத்தி கித்தி இப்படி போக வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. பகல தண்ணி அப்படியே போவோம், அப்படியே போயிடும். அல்லேலூயா. அப்ப 4 காரியங்களை நான் முதலாவது தீர்க்க தரிசனமாய் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து நான் சொல்லுகிறவைகள் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். நம்ம தானா அப்படின்னு யோசிப்பீங்க, நமக்குள்ளையா அப்படின்னு யோசிப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். பொதுவான ஒரு கேள்வியிலிருந்து துவங்க விரும்புகிறேன். உங்களுக்கு, அதாவது நேச்சுரல் ஹியூமன் பீயிங், ஒரு சராசரி மனுஷனுக்கு பேரிடுகிற அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு, அப்படிதானே? அதனாலதானே பாஸ்டர் எங்க அம்மா எனக்கு பேரை வச்சாங்க, அப்படிதானே? பிள்ளைக்கு பேர் பிடிக்குமோ பிடிக்கலையோ அதை பத்தி எவன் கவலை வைப்ப இல்லையா? முதல்ல எனக்கு எங்க அப்பா எனக்கு பேர் வச்சாரு, உனக்கு நான் வைக்காம என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அமெரிக்காவில் நமக்கு தெரிஞ்ச தம்பி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான், ஜான் டைட்டஸ். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். முதல்ல எடுத்தோடனே ஒரு பையன். அந்த பையனுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? சத்யன். அமாண்டாக்கு வாயில வரவே வராது, சொல்லும் போதுதான் இப்படிதான் சொல்லும் தெரியுமா? சட்டியன், சட்டியன் தான் சொல்லும். அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான் என்ன செய்வாங்க, அவன் வாழ்க்கை பூரா அவனை எப்படிதான் கொடுக்க போறாங்க, சட்டியன். ஆனா கூட வச்சுட்டான்ல பேரை, இல்லையா? அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பேரிடுகிற அதிகாரத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷனுக்கு கொடுத்தார். இந்த நேச்சுரல் மேன், அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா, பேரிடுகிற அதிகாரம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊர்லயுமே ஒரு அண்ணா நகரும் இருக்கு, ஒரு KK நகரும் இருக்கு, அப்படிதானே? அம்மா நகரம் இருக்கு, நமக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேரிடுகிற அதிகாரம். நமக்கு என்ன பேரிட முடியும் அப்படின்னா, என்ன இருக்குதோ அதை என்ன செய்ய முடியும், பேரிட முடியும். சிலர் ஃபேமிலி வேல இருப்பாங்க. கர்ப்பமா இருக்கிற அந்த தாய்மார் 2 பேர் எடுத்து வச்சிருப்பாங்க கரெக்டா.
அப்படித்தானே? பையனா பிறந்தா இந்த பேரு, பெண்ணா பிறந்தா இந்த பேரு, அப்படித்தானே? ஏன்னா பிறந்தா தான் என்ன செய்ய முடியும், பேர் வைக்க முடியும். இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமா? அப்படி கிடையாது. பாட்ஷா பாய் கூட பேர் வைப்பார், அப்படித்தானே? அப்படித்தானங்க? அது யாரா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்றான் பாருங்க, அவன் கூட என்ன செய்வான்? ஏன்னா இயற்கையாக தேவன் மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ரோமர் 4:17 ஒரு நிமிஷம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய். ஒரு நிமிஷம், இல்லாதவைகளை. இப்ப தேவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அல்லேலூயா. நீங்க இருக்கிறது மட்டும்தான் அழைக்க முடியும். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், வரவழைக்கிறவர். He can call things into existence. Praise God. Hallelujah. எல்லாரும் ஆமோதிச்சிட்டீங்களா? ஆமாவா? இப்ப அடுத்து சொல்றதா ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம் அப்படின்னா, ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அதே அதிகாரம் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்துருச்சு, அப்படிதானே? அதே அதிகாரத்தை ஆவிக்குரிய மனுஷனுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் எல்லாருக்கும் உள்ளது அல்ல. அல்லேலூயா. யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ, யார் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறானோ அவனுக்கு ஒரு அதிகாரம். அதுக்குத்தான் அவன் மேல நாவுகள் வந்து அமர்ந்தது. என்ன அப்படின்னா, அவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கலனா நீங்க இன்னும் நியூ டெஸ்டமெண்ட் நியூ கவர்னன்ட் கிறிஸ்டியனே இல்லை. You haven't understood what Christ has done for you on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக செய்து முடித்த அந்த தாற்பரியங்களை நீங்கள் இன்னும் என்ன செய்யவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, ஆவியில் அவைகளை நிதானிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரியவன். அதனாலதான் குமாரத்துவம், சன்ஷிப். குமாரத்துவம் என்பது என்ன? ஏன் சொல்றோம்? ஏன் நம்ம விசுவாசியிலிருந்து சீஷனா மாறி, சீஷன்லேருந்து சிநேகிதனா மாறி, சிநேகிதன்லேருந்து குமாரனா மாறணும்? எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அவர் செய்தபடியே தானும் செய்ய கடவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மார்க் 11:23 வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. சங்கீதம் 33 இருக்கு, 9 அவர் சொல்ல ஆகும். இங்க எழுதியிருக்கு அவன் சொன்னபடியே ஆகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, இப்போ இந்த வார்த்தைகளை வருவோம். 4 காரியங்களை முதலாவது தியானிக்க போறோம். ஏன் அப்படின்னா 44, அதாவது 1 ராஜாக்கள் 18, அதுல 44 அதை வாசிங்க லேசா. ஏழாந்தரம் இவன். இது எத்தனாவது தடவை? மொத்தமா இது எத்தனாவது தடவை? 7 தடவையா? 8வது தடவை, அப்படிதானே? ஏற்கனவே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி சொன்னா, நீ போய் இன்னும் 7 முறை பாரு. அப்ப எத்தனாவது முறை இது? அப்ப இது 8ஆம் தரம், அப்படித்தானே? சத்தியத்தின்படியே 8ஆம் தரம், எழுத்தின்படி 7ஆம் தரம், சத்தியத்தின்படி 8ஆம் தரம். அதனாலதான் 8வது மாதத்தில் என்ன செய்கிறோம்? பிரசங்கம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் சொன்னார், இந்த மந்த் வந்து எப்படி சொன்னா, மந்த் ஆஃப் தி மைட்டி மூவ்ஸ். ஹல்லேலூயா. சிறிய அடையாளங்கள், ஆனால் பெரிய அசைவுகள், பெரிய விளைவுகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நீங்க நீங்க உட்கார்ந்து ஆராதிச்சு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன அசைவை நீங்க உணர்வீங்க, ஆனா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி 4 காரியங்களை நான் தீர்க்க தரிசனமாய் முதலாவது வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகு இறுதியாக புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் ஒரு சத்தியத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. சரி, முதலாவது இந்த 1 ராஜாக்கள் 17 அதுல முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல முக்கியமான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இதுதான் பின்னாடி புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தோட இந்த வார்த்தைகள் தான் திரும்பமாய் அலசி ஆராயப்படும். ஹல்லேலூயா. வாசிங்க. என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. முதலாவது எலியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை பிரகடனம் பண்ணுகிறான். He is declaring. Hallelujah. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 3 விதமான அபிஷேகம் சொல்லப்படுது. ஒன்று அறிவிப்பின் அபிஷேகம், இன்னொன்று ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், இன்னொன்று ஆசாரியரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இதெல்லாமே ஜீசஸ்ல ஆபரேட் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவில் இதெல்லாமே இருந்துச்சு, அப்படிதானே? அப்பொழுது முதலாவது அவன் ஒரு காரியத்தை பிரகடனம் செய்கிறான். He is declaring something with faith. விசுவாசத்தோட ஒரு சில காரியத்தை டிக்ளேர் பண்றான். அதனாலதான் தேவ சமூகத்திலே நம்ம இருக்கும்போது நம்ம சில காரியங்களை பேச வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளை நாம் பேசி பிரகடனம் செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சொல்றான். அடுத்த வார்த்தை என்ன போட்டுருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனுடைய சமூகத்திலே அல்லது தேவன் உங்களை நிற்க பண்ணுகிற இடத்திலே உத்தமமாய் நின்று கொண்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை ஆமோதிக்கும். The word of God will back everything that you declare. Praise God. Hallelujah. நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அந்த சொல்லப்படுகிற சகலவற்றை ஆமோதிக்கும்படி அடுத்தடுத்து அவருடைய வார்த்தை உண்டாகும். Hallelujah. Praise the Lord. சரி, இது புரிஞ்சுக்கோங்க. இப்ப 4 காரியங்களை சொல்ல போறோம். முதலாவது 3வது வசனம், அதாவது 1 ராஜாக்கள் 17 அதிலே 3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. கேரித் ஆற்றங்கரையிலே ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டு இரு. கேரித் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஆறுன்னு கூட சொல்லக்கூடாது. ஆங்கில வேதாகமத்தில் ப்ரூக் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிற்றாறு, ஒரு சின்ன ஆறு. அல்லேலூயா. இந்த மாதத்திலே அல்லது இந்த நாட்களிலே தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய ஆரம்பங்கள், உங்களுடைய ஆரம்பங்கள் அற்பமா இருக்கும், ஆனா அதன் முடிவோ பிரம்மாண்டமா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான ஆரம்பம் தான். It was a contributing brook. அது என்ன பண்ணும்? மழை வந்தா தான் அதுல தண்ணீரே என்ன செய்யும்? இருக்கும். மழை வரும்போதெல்லாம், வானம் திறக்கும் போதெல்லாம் தான் பெற்றுக்கொள்கிறத கொஞ்சம் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அது அப்படியே தன்னில் இருக்கிற எல்லாவற்றையும் யோர்தானுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. இது போன்ற பேரறியப்படாத பல ஆறுகள், பல சிற்றாறுகள் சேர்ந்துதான் யோர்தானை ஓட வைக்குது. அல்லேலூயா. எல்லா பேரையும் யோர்தான் வாங்கிட்டு போயிடும். பிக்னிக் போறவங்க யாரும் எங்க போக மாட்டாங்க? கேரித்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. எல்லாரும் எங்க தான் போவாங்க?
யோர்தான் தான் போவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சில நேரம் நீங்க சின்ன சின்ன அளவில் ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சு அல்லது சின்ன சின்ன அளவில் உதவி செய்து எங்களை மாதிரி ஆட்களை வெளியெல்லாம் என்ன செய்றீங்க, அனுப்புறீங்க. உங்களுடைய முகம் ஒருவேளை லைம் லைட்ல வராமல் இருக்கலாம். இங்க இருக்கிற கேமராக்கள் உங்கள் முகத்தை பதிவு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விடாதே, கர்த்தர் உண்மையில் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். செரித் ஒரு சிறிய ஆறு. ஆனா அந்த சிறிய ஆறுல தான் ஒரு பெரிய துவக்கத்தை தேவன் முன்குறித்தார். ஆமென். God was thinking about a national revival in Israel. ஒரு தேச அளவிலான எழுப்புதலை துவக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அது எங்க துவக்கினார் அப்படின்னா செரீத். His story starts at செரீத். அவர் சில பெரிய பெரிய சம்பவங்கள், பெரிய பெரிய சரிதைகளை உங்களுடைய அந்த சின்ன இடத்திலிருந்து துவங்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தாயின் தகப்பனோ 71ஆம் ஆண்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சொற்பமான பணத்துக்கு வாத்தியார் வேலையை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஏவப்பட்டார்கள், நம்ம ஒரு சின்ன வீடை ஒன்று வாங்கணும், அந்த வீடை வாங்கி அதை கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். அப்படியாக அவர்கள் செபிக்கும் பொழுது அந்த காலத்துல இப்ப இருக்கிற அண்ணா பஸ் ஸ்டாண்டோட சரி, அதுக்கு அந்த பக்கம் எல்லாமே முள்ளுக்காடு தான். ஒரே ஒரு ரோடு. அந்த ரோட்ல ஒரு நாளைக்கு 3 தடவை பஸ் வரும், அவ்வளவுதான். அங்க போய் ஒரு வீட்டை 16,000 ரூபாய்க்கு கிரயம் பேசி அதை ஹவுசிங் யூனிட்ல மாசம் மாசம் கட்டுற மாதிரி, மாசம் 100 ரூபாயோ 110 ரூபாயோ கட்டுற மாதிரி அந்த வீடை வாங்கி அந்த வீட்டில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு இடத்தை கொடுத்து அவிதமாக சின்ன அளவில் துவங்கின ஊழியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்று நாங்கள் உலகமெங்கிலும் போகிறோம் என்றால் அதுதான் ஒரு துவக்கம். ஹல்லேலூயா, ஆமென். அடையாளம் தெரியாத அற்பமாய் எண்ணப்பட்ட சில துவக்கங்களை இந்த நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறார். அதன் விளைவுகளோ பிரம்மாண்டமானதாக இருக்க போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு சின்ன ஆறு, பிரைஸ் காட், ஆமென். நீங்க நினைக்க வேண்டாம், என்ன எனக்கு நாளை என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேனே, பரவாயில்ல. அதனுடைய விளைவு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவதா என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது 13ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 17, அதுல 13, 14. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல இருந்து நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கோம், அப்படித்தானே? ஒரு லெவல்ல இருந்து ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு எலியாவையே கொண்டு போறார், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் லெவல்ல எலிஜா வாஸ் வெயிட்டிங் ஃபார் த மூவ் ஆஃப் காட். தேவன் எப்ப செயல்படுவாரோ, எப்ப காகம் வருமோ. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நேரா இருக்கிற கேரித், செரித் அப்படின்னா செட் அபார்ட். ஒரு இடம் பிரசங்கம் சொன்னேன், நேராக்குகிற கேரித், அப்படிதானே? கேரித்துல கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை துவக்கி தேவன் என்ன செய்யறன்னா சகலத்தையும் நேராக்குறார். அப்பா நீ இன்னும் சரியா என்ன செய்யல, இன்னும் வரல ராஜா. அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்துச்சு,
பக்தி வைராக்கியம் உள்ளவன் தான், யூத மார்க்கத்தில் தேறினவன் தான். ஆனால் சபையை துன்பப்படுத்தி கொண்டல்லவோ இருந்தான். இயேசு அவனை குறித்து சொன்ன சாட்சி என்னன்னா, நீ என்ன துன்பப்படுத்து. அப்படிதானே? அவன் நினைச்சுக்கிட்டான் ரொம்ப பக்தியா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், பரவசமா இருக்கிறோம். ஆனா இயேசு உன்னை குறித்து சொல்ற சாட்சி என்ன? சவுல் என்னும் அவனை குறித்து இயேசு சொன்ன சாட்சி, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. சுய நீதியான வாழ்க்கையும் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற வாழ்க்கையாகவே இருக்கிறது. கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாடு உங்களுக்குள் வருகிற வரைக்கும் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் எவ்வளவு நீதியா இருந்தாலும் அவைகள் அழுக்கான கந்தைகளாகவே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி கடைசியில் அவனை என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு என்கவுண்டருக்கு பிறகு அவனை நேர் தெருவுக்கு கொண்டு வர்றார். தானே தீர்க்கதரிசிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், அப்பா நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போப்பா, நான் அவனை இப்பதான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெண்ட கிண்ட நிமித்தி நேராக்கியிருக்கேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கேரியத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதற்கு ரெண்டு காரணம். அந்த ரெண்டுல ஒண்ணுதான் பிரதானமானது. அதை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா காகமும் வந்தது, தாகமும் வந்தது. அப்படிதானங்க? காக்கா வராம இருந்துச்சா? காகமும் வந்தது, தாகமும் வந்தது. தாகம் தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகும்? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவனுடைய உண்மை, அவருடைய உண்மை விளங்கிட்டே தான் இருக்கும். அதல்ல, உனக்குள் ஏற்படுகிற தாகம் இருக்கிறதே, அதுதான் உன்னை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணும். இப்பதான் கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க, நான் என்னதான் பண்ணட்டும்? அல்லேலூயா. சரி, இந்த ரெண்டாவதுல என்ன வாசிச்சோம் அப்படின்னா, ஒரு சிறிய அடை. Praise the Lord. Hallelujah. The first level, Elijah was waiting for the move of God. The second level, Elijah became the move of God. Praise the Lord. Amen. இப்ப அந்த சாரிபாத் விதவை தேவனுக்காக காத்திருக்கல. யாருக்காக காத்திருக்குது? எலியாவுக்கு. If you understand that you are the move of God, then I want to tell you, people are waiting for you. Hallelujah. நீங்கள் தான் தேவனுடைய அவயவங்கள் என்றும், நீங்கள் தான் அவருக்குள் அசைவுகள் என்றும் நீங்கள் புரிந்து கொண்டால் பலரும் உங்களுக்காய் காத்திருப்பார்கள். Hallelujah. Praise God. ஒரு ரகசியத்தை சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 28 வசனம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படி போதும், அதுதான் முக்கியம். ஏனெனில் அவருக்குள் நாம், இதுதான் அந்த லைஃப். யூ ரிசீவ் லைஃப் இன் கிரைஸ்ட். அப்படித்தானே? கிறிஸ்து யாருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? அவருடைய ஜீவனை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அப்படித்தானே? எப்போ ஆபிரகாம் ரொம்ப நல்லவனா இருந்தான்ப்பா, அவன் ஜீவன் எடுத்து நான் உனக்குள்ள வச்சுட்டேன் சொல்றாரு? இல்ல, அவருடைய ஜீவனை, the life that we live is the life of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குரிய அசைவுகளாய் இருக்க வேண்டும். அப்படிதானே? அப்படி இருந்தா நீங்க தான் தேவனுடைய மூவ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாரோ உங்களுக்காக நினைச்சுறாங்க, காத்திருக்கிறாங்க. தாமதிக்காம நீங்க புறப்படணும். அல்லேலூயா. ஏன்னா சிலர் பிடிமாவோட இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பிடிமாவும் மடி மரணமும். அப்படிதானே? பிடியிலே மாவு, மடியிலே மரணம். அப்படிதான் இருக்கிறாவ. நீங்க போகலைன்னா எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. அவன் போய் தைரியமா சொல்றான் பாருங்க, நீ சாக மாட்டேங்கிறா. அவன் சொல்றா, நான் சாப்பிட்டுட்டு சாக போறேன். ஆமா, நீ வச்சிருக்கிற, நீ உன் பிடியை வச்சிருக்கிய, பிடிச்சிருக்க பாரு,
அது நீ சாப்பிட்டா செத்துருவ, நான் சாப்பிட்டா நீ பழச்சிக்கிருவ. அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்றார், சில காரியத்தை நீ ரொம்ப பிடிச்சு வச்சிருக்க, அதை நீ விட்டுட்டேன்னா நீ பழச்சிக்குவ. சிலர் முடியாது, 3 மாசம் வரைக்கும் போராடி இந்த மோசையை நான் விடுவேனா, நான் முடியவே முடியாது. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு எவ்வளவோ, எம்மா வேற வழி இல்லைம்மா, சத்தம் ரொம்ப கேட்குதுமா, முரட்டு சத்தமா போட்டுக்கிட்டு இருக்காம்மா, பசாம தூக்கி வெளியே போட்டுருவோம். கடைசியில் ஆண்டவர் சொன்னாருமா, நீ பிடிச்சிருக்கிற வரைக்கும் அது ஒண்ணுமே முடியாது, நீ என்ன பண்ணிரு, லெட் இட் கோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகல தெரியும் சொல்லுங்க, கொஞ்சம் போக விடுங்க. நிறைய பேர் பிரச்சனையை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கீங்க, விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடுங்க, விட்டுருங்க. ஆமென். அதான் அவன் சொல்றான், அம்மா நீ பிடிச்சு வச்சிருக்கிய, அது உன் வாய்க்குள்ள போட்டா செத்துருவ, உண்மைதான். ஆனா அது ஏன் வாய்க்குள்ள போட்டா நீ பொழைச்சிக்குவ. ஹல்லேலூயா. பாஸ்டர் நல்லா கிளீனா பேசுறாரு. அப்போ என் வாயின்னு நான் சொல்லல, என் வாயை சொல்லல, ஆண்டவரை சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். So leave it to God and I believe that you will live. He will sustain you. அவர் சகலவற்றை என்ன செய்வாரு, அவர் பார்த்து கொள்வாரு. சிறிய ஆறு ஒரு பெரிய துவக்கம் என்று சொன்னேன், சிறிய அடை ஒரு பெரிய சாட்சி. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தொடர்ச்சியான நன்மையும் இருக்கிறது, அப்படிதானே, பெரிய சாட்சியும் இருக்கிறது. செத்து போன மகனை, அல்லேலூயா, அப்படிதானே, செத்து போன மகனை அவர் பாருங்களேன், ஆண்டவர் பேசும்போது இல்லை எவ்வளோ ஆழமா இருக்கு. நான் இன்னைக்கு இப்போ எடுத்து வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப இன்னும் நிறைய தோண்டி எடுக்கலாம் போல இருக்கு. அவர் சொல்ல கீழ் திசை அப்படிங்கிறாரு, அப்படிதானே, கீழ் திசை. எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க, அவன் அப்போ அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறான். கீழ் திசை என்ன அர்த்தம், ஈஸ்ட் தானே, அப்படிதானே, அப்படிதான் அவன் எல்லாமே செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அப்படிதான் செஞ்சிருக்கான். மேல் வீட்டில் இருந்து கூட என்ன பண்ணியிருக்கான், கீழே தான் வந்திருக்கிறான், அப்படிதானே. வந்து சொல்றான், இந்தா உன் பிள்ளைய, உன் மடியிலே செத்தவனை இப்பொழுது நான் உயிரோடு என்ன பண்றேன், உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். There are things that we cannot handle. நம்மளால அதை கையாள முடியவில்லை, அதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல, இனிமே அதை என்ன செய்யணும்னு தெரியல. கவலையே படாதே, கர்த்தரிடத்தில் அதை விட்டுவிடு, அவருடைய வார்த்தைக்கு அதை ஒப்புவித்து விடு, அவர் பார்த்துக் கொள்வார். எப்பயுமே நீங்க ஒன்னு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த மாதிரி என்ன பண்ண மாட்டாரு அவரு. அம்மா அவசரத்துக்கு நான் கேட்டேன், ஒரு அடையை என்ன பண்ணேன் கொடுத்த, இந்தா ஒரு அடையை நீ வச்சுக்க, அப்படியா கொடுத்தாரு? இல்லை, எடுக்க 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 வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பகல் தடி சொல்லுங்க, எடுத்தா வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு தடி சொல்லுங்க, கொடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மடியில் இருக்கிறத மாடிக்கு கொண்டு போய் மரித்ததை உயிர்ப்பித்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆமென். சோ சிறிய ஆறு பெரிய துவக்கம், சிறிய அடை பெரிய சாட்சி. மூணாவது 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. போதும். மூணாவது என்ன போட்டுக்கின்னா, சிறிய அக்கினி. சிறிய அக்கினி. அது என்னங்க சிறிய அக்கினின்னு சொல்றீங்க? ஆமா, சிறிய அக்கினி தான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? திரும்ப வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. ஏதாவது தெரியுதா? உங்களால ஏதாவது பார்க்க முடியுதா?
இந்த வசனத்தை வாசப்பறகாது பாக்குறீங்களான்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அப்ப வந்து இறங்கினது என்னது? நாவு தான் வந்து இறங்கி இருக்கு. அதனாலதான் வசனம் என்ன போட்டு தெரியுமா? நக்கி போட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க சும்மா தண்ணி அப்படி தொட்டீங்கன்னா நக்கி பார்த்தேன்னு சொல்ல மாட்டீங்க. நாக்க வச்சு எடுத்தாதான் என்னது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரத்தில் நாக்கு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? அது பாஸ்டர் என் ஒய்ஃபுடைய நாக்கு கொஞ்சம் பெருசுதான். அல்லேலூயா. நாக்கு. அதனாலதான் எல்லா மொழிபெயர்ப்புலையும் எடுத்து பார்த்தேன். எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்பில் லிக்டுன்னு தான் போட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் நக்கி போட்டது. காரணம் இறங்கினது நாவுகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அக்கினி மயமான நாவுகள். பெருசா அக்கினி வரும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் இதெல்லாம் முன்னடையாளம். ஆமென். ஒரு ப்ராஃபட்டிக் டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா எலியாவுடைய வாழ்க்கையும் சபையுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அக்கினி இறங்கினது போல் தான் பெந்தெக்கோஸ்து எனும் நாள் அதிலே தேவ அக்கினி நாவுகள் வந்தது. அல்லேலூயா. எலியா சுழல் காட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டது போலதான் சபை சீக்கிரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தே ஆக வேண்டும். அதுதான் மழை. அல்லேலூயா. அதுதான் ரிவைவல் அப்படின்னு சொல்றோம். குளோபல் ரிவைவல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சின்ன ஆறு பெரிய தொடக்கம், அப்படிதானே? பெரிய துவக்கம். சிறிய அடை பெரிய சாட்சி, சிறிய அக்கினி பெரிய வெற்றி. அல்லேலூயா. ஆமா. அங்கேயும் பாத்தீங்கன்னா கீகோன் ஆற்றங்கரையில், அப்படிதானே? கிழக்கே இருக்கிற கீகோன் ஆற்றங்கரையிலே போய் எல்லா சத்தம் எல்லாம் ஓயும்படி எல்லாத்தையும் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல எல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கு பாஸ்டர். ஆனா பெரிய பெரிய தாக்கங்கள். சின்ன ஆறு ஆனா பெரிய ஆரம்பம், அப்படிதானே? பெரிய துவக்கம். சிறிய அடை பெரிய சாட்சி. பகல தட்டி சொல்லுங்க, பெரிய சாட்சி வருது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறிய அக்கினி பெரிய வெற்றி. நாலாவது சிறிய அடையாளம். வசனம் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:44. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உன்னை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. சிறிய அடையாளம் பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஒருவேளை நீங்க ஜெபித்த ஜெபம், தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த காரியம், அதோடைய அடையாளம் ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஒரு உள்ளங்கை அத்தனை மேகம் எழும்புகிறது, ஒரு சின்ன அடையாளம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அது பெரிய ஆசீர்வாதம். உலகத்தையே நினைக்கும் மழையாக இருந்தது. ஆமென். யாக்கோபு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி பலனை தந்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 4 காரியங்கள். முதலாவது, ஒரு சிறிய ஆறு அது ஒரு பெரிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. 2வது, ஒரு சிறிய அடை ஒரு பெரிய சாட்சி. 3வது, ஒரு சிறிய அக்கினி பெரிய வெற்றி. 4வது, ஒரு சிறிய அடையாளம் பெரிய ஆசீர்வாதம், திரட்சியான அறுவடை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
ஆமென். நம்ம சபை ஒரு பெரிய அறுவடைக்குள் கடந்து செல்ல போகிறது. ஆண்டவர் நான் வரும்போது என்கிட்ட சொல்லிவிட்டார். என்ன அப்படின்னா, எல்லாமே உனக்கு 8 இருக்க போகுதுப்பா அப்படின்னார். எல்லாமே 8 நான் வர்ற ஃப்ளைட்டு சீட்டு 8 தான், நான் வந்த டேட்டு 8 தான், எல்லாமே 8 தான். ஹல்லேலூயா, ஆமென். என்ன அப்படின்னா, இட்ஸ் a நியூ பிகினிங். altogether it's a new beginning. Praise the Lord. ஒரு புதிய துவக்கம். நான் நம்புகிறேன் 15ஆம் தேதி, இந்த 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு பவர் கேம்ப் இருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பவரை ரிலீஸ் பண்ண போறாரு பாருங்க. அந்த பவர் என்ன மாதிரி பவர்னா, உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பவர், உங்களை அபிஷேக வல்லமையினால் நிரப்புகிற ஒரு பவர். அல்லேலூயா. ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யாருனாலும் வரலாம். இங்க மதுரைக்கு நேரில் என்ன செய்யலாம், வரலாம். It is going to be a power camp, powerful camp. Praise God. Hallelujah. அப்ப 4 காரியங்களை தீர்க்க தரிசனமா தியானிச்சிருக்கிறோம். ஆமென். இப்ப ஒரு கேள்வி கேட்டு புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க வைத்து நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நல்ல செய்தி எல்லாம் ஓகே தான். இந்த 4 பாயிண்ட் ப்ராஃபிட்டிக்கலா சொல்லிட்டாலே போதும், சந்தோஷம் தான். ஆனா இந்த சம்பவத்தை சத்தியமாக பார்க்கவில்லை என்றால் இது வெறும் சரித்திரமாக முடிந்து போகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, எவ்வளவு நாள் மழை இல்லை? 3 வருஷமும் 6 மாதமும் கணக்கு கரெக்டா இருக்கு தானே? 3 வருஷமும் 6 மாசமும் மழை இல்லை. அந்த 3 வருஷத்துக்குள்ள பிறந்த எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு மழைனா என்னன்னே தெரியாது. மழையே இல்லைங்க, மழையே இல்லை. இப்ப என்னுடைய கேள்வி மழை திரும்ப வந்துச்சா வரலையா? எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு மழை? மழை எல்லாருக்கும் தேவையா தேவையில்லையா? எல்லாருக்கும் தேவை. 7000 பேர் வேற ஜெபம் பண்ணாங்க, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பாகாலுக்கு முழங்கால்களை முடக்காத 7000 பேரை மீதியா வச்ச. அல்லேலூயா. அது மட்டுமா? அது மட்டும் இல்லை, அந்த ராஜாவின் உபதியா, ராஜாவுடைய மனுஷன், அவன் கெபிக்கு 50 பேரை எத்தனை பேர் ஒளிச்சு வச்சிருக்கிறான்? 100 பேர் ஒளிச்சு வச்சிருக்கான், அப்படித்தானே? ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்றாங்க. இப்ப மழை வந்துச்சா வரலையா? வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? இது என்ன கேள்வியா பாஸ்டர்? மழை வானத்துல இருந்தா என்ன செய்யணும்? வரணும். சரி, எங்க இருந்துச்சு மழை? மழை எங்க இருந்துச்சு? மழை எங்க இருந்துச்சு? எல்லாம் தெளிவா சொல்றாரு பாருங்க. சயின்ஸ் படிச்சவரு. சமுத்திரத்துல தான் பாஸ்டர். என்னங்க சொல்லுங்க. அதான் பாயிண்ட். இப்படி போவோமே, மழை எப்படி நின்னுச்சு? எலியாவுடைய, அதை வாசிங்க, 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி, என் வாக்கின்படியே அன்றி, என் வாக்கின்படியே, சொல்லுங்க சத்தமா, என் வாக்கின்படியே அன்றி. அப்பாடி, யோசிச்சு பாருங்களேன். மழையை நிறுத்தினது வானமோ ஆண்டவரோ கூட இல்லை. மழையை நிறுத்தினது யாரு? எலியாவின் வாக்கு. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போன எலியாவின் நாக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க உங்க நாக்கையும் வாக்கையும் வச்சு அடைச்சு போட்டதை
திரும்ப உங்க வாக்கை நாக்கையும் வச்சுதான் செய்யணும், திறக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரா பார்த்து 3 வருஷம் மழை பெய்யக்கூடாது தீர்மானிக்கல. சொன்னது யாரு? எலியா சொன்ன, என் வாக்கின்படியே அன்றி. அப்ப மழை எங்க இருந்துச்சு அப்படின்னா எலியாவுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. திரும்ப மழை வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எலியாவுடைய நாக்கை யூஸ் பண்ணி வாக்கு அனுப்பணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப எலியா நாக்கை யூஸ் பண்ணி வாக்கா சொல்லி மழை 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 மழைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்கினி இறங்கி விட்டது. ஆனா இன்னும் வானம் என்ன செய்யல, திறக்கல. எலியாவுக்கு தெரியும் நம்ம சொன்னா தான் நடக்கும். பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தின் வரம்பை அறிந்திருந்தார்கள். மோசே போய் கேட்கிறான், ஆண்டவரே செங்கடல் இப்படி இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொன்னார், என்கிட்ட முறையிடுகிறது என்ன? உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. கேட்க விட்ட தெரியுமா? வெட்டு அதே மாதிரி. அல்லேலூயா. நம்பி கேட்கிற ஆண்டவர்கிட்ட தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, ஆண்டவரே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்ன, ஏய் என்று என்ன கேட்கிற? ஓ நாக்கும் ஓ வாக்கும் தானே. அப்ப நீ சொன்னா என்ன செய்யும்? மழை. அவன் சொன்னான். கர்மேலின் சிகரத்தில் நின்று கொண்டு தன் தலை தன் முழங்காலில் பட குனிந்தவன் வானத்தை நோக்கி பார்த்து நாக்கையும் வாக்கையும் பிரயோகித்து மழை என்று சொன்னான். ஹல்லேலூயா. உடனடியாக வானம் கருத்து மேகம், அந்த மழை, அதன் முதல் துளிகள் யார் நினைச்சிச்சு தெரியுமா? நான் சொல்றேன், you will eat the first fruits of your words. உன் வாய்களை திறந்து நீ எதை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அதன் முதற் பலன்களை புசிக்கும் நாட்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜீவனை தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நன்மை தான் பேசிட்டே இருக்கிறீங்கன்னா அதன் முதல் பலன்களை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த செய்தியை 3 தடவை கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும், அது புரியும். நான் ஜெபம் பண்றேன், இது உங்களுக்கு எப்படியாவது புரியணும் அப்படின்ட்டு. திரும்ப அந்த 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. அந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா அவன் சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, என் வாக்கு. உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், எலியா அவருடைய நாக்கை யூஸ் பண்ணி தான் அவரு பேசினார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆவியானுடைய நாவுகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய எலியா கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறவனாய் இருந்தான். ஆனால் நீங்களும் நானும் உன்னதத்திலே அவருடைய கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிக்கிறவனுக்கே அவள் அதிகாரம் இருக்கும்னா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், அவருடைய நாவுகளையே பிரயோகிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எழுப்பி நில்லுங்க, அப்படியே எழுப்பி நில்லுங்க. Thank you Holy Spirit. Hallelujah. You must know, when you know your position, whatever you declare, you will be backed by the word of God. தேவன் உங்களை நிற்கச் செய்யும் அல்லது அமரச் செய்யும் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரலோகம் ஆமோதிக்கும். கிறிஸ்து இயேசுவை அறிந்தவன், இயேசு யார் என்கிற வெளிப்பாடை பெற்றவன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எதை கட்டுகிறானோ அது பரலோகத்திலே கட்டப்படும். அவன் எதை கட்டவிழ்க்கிறானோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நீங்க விசுவாசத்தோட நீங்க பேச துவங்கின காரியங்கள் கர்மேலின் சிகரத்தில்
அல்லது கல்வாரியின் அடிவாரத்தில் கர்த்தர் இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டு அவருடைய இரத்தத்தால் அடையாளம் பெற்ற ஜனமாய் நின்று கொண்டு நீங்கள் பேசுகிறவைகள் அது பெருமழையாய் உங்கள் மேல் வந்து இறங்கும் காலம் இது. ஹல்லேலூயா. ஆகா மழையை பார்த்தானா பார்க்கலையா? ஆகா மழையை பார்த்தானா பார்க்கலையா? பார்த்தா. ஆகா மழையில நனைஞ்சானா நனையலையா? நனையல. Praise God. மழை வர்றதுக்கு முன்னாடியே அதன் பெருந்துளிகள் வருவதற்கு முன்பதாகவே ரதத்திலே ஏறி இஸ்ரவேலை நோக்கி புறப்பட்டான். மழையை பார்த்தான். ஆனால் 18ஆம் அதிகாரம் எப்படி தொடங்க தெரியுமா? 19 அதிகாரம் 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல அவன் மழையை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் செய்தியை சொன்னானா? என்ன செய்தியை சொன்னான் தெரியுமா? பாகாலின் பூஜைசாரிகள் சங்கரிக்கப்பட்ட செய்தியை சொன்னான். மழையை குறித்து அவன் சொல்லவே இல்லை. காரணம், அவன் நனையவில்லை. அதன் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு ஒரு செய்தி தேவைப்படுகிறது. விளை நிலம் ஆயத்தமாயிருக்கிறது. ஜெஸ்ரயேல் என்று சொன்னால் prepared land. விளை நிலம் ஆயத்தமாயிருக்கிறது. அதற்கு ஒரு செய்தி தேவை. அது என்ன செய்தி தெரியுமா? ஒரு மழை வருகிறது. அந்த செய்தி யார் சொல்ல முடியும்? அந்த மழையால் நனைந்தவன் மட்டும்தான் சொல்ல முடியும். கர்த்தர் விடுவிக்கிறவர்னு சொல்றியா? அந்த விடுதலையின் மழையிலே நீ நனைந்ததுண்டா? அவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிறாய் என்றால் அந்த பரிசுத்தத்தின் மழையிலே நீ நனைந்ததுண்டா? ஹல்லேலூயா. அவரை கிருபையுள்ளவர் என்று சொல்லுகிறாயே, அந்த கிருபையின் மழையிலே நீ நனைந்ததுண்டா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மழையிலே நீ நனைவாய் என்றால் உனக்கு ஒரு செய்தி இருக்கும். ரபலபோ ரபஷந்தலா ரேகதே ரோலா ஷமனோரியா ரிகதலமோ ரபஷந்தலாயா. நாட்கள் பெருமழையிலே நனையும் நாட்கள். எழுப்புதலை நடப்பிக்க குமாரர்களும் குமார்த்திகளும் தேவை. Sons and daughters who will resemble Christ in every way are needed to execute revival. மழை சும்மா வராதுங்க. குமாரத்துவத்தை உடையவர்கள், குமாரரை உடையவர்கள், ஜீவனை உடையவர்கள், அவருக்குள் பிழைக்கிறவர்கள், அவருக்குள் அசைகிறவர்கள், அவருக்குள் இருக்கிறவர்களாகிய குமாரர்கள் பேச தொடங்கினால் மழை வரும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள், மழை உன்மேல் வருகிறது. பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Oh. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பரலோகம்
அப்படியே கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவோமா? ஓ வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் 12 கற்கள் மேல கட்டப்பட்ட பலிபீடம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அஸ்திபாரமாக்கின விசுவாசிகள் கூடியிருந்த இடத்தில் அதே நாவுகள் கடந்து வந்தது. பெற்றுக்கொள். சில சிறிய அசைவுகள் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது. Thank you, Lord. பரலோக தேவனே, ஆண்டவரே, புதிய சில துவக்கங்களுக்காய் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் எங்களை மாற்றுகிறீர். தீமைகளை பட்சித்து போட அதிகாரமும் வல்லமையும் அருளப்படுகிறது. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே, இந்த மழை, இந்த ஆவிக்குரிய மழை ஒவ்வொருவரையும் நினைக்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் நினைக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இப்படி பரிசுத்த கரங்கள் எங்களை தருகிறோம். போக்கில வரத்தில் எங்களோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தம் பண்ணுங்க. இப்படி பந்தியிலே நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதிலும் உமது பிள்ளைகளுடைய போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது காவல் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடத்தும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.